நெகேமியா காலத்தில் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க, ஒப்பு கொடுத்தாங்க, அழுதாங்க, பாவ அறிக்கையிட்டாங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. கை வைத்து தோத்திரம் பண்ணுவாமே. இன்னைக்கு ஆராதனைக்கு இன்னொரு பகுதியை கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம். சென்னையிலிருந்து போரூரிலிருந்து வசனத்தை கேட்கிற உங்களையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தேவன், சத்தமா சொல்லுங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். சொல்லுங்க, அவரை தொழுது கொள்ளுகிற நாங்கள், சொல்லுங்க, தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா இப்படி ஆவியும் உண்மையும் இல்லாத ஆராதனை பயனற்றது. சும்மா நான் உட்கார்ந்துருக்கிறேன், இல்லை. ஆண்டவருடைய ஆராதனைகளை நம்ம இணைத்து ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் இந்த அதிகாரத்தை பற்றி பாருங்க. யார்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்கிறத கவனிக்கும் போது, ஒரு சமாரிய ஸ்திரீ தவறான வாழ்க்கையை வாழ்ந்தவள், எதேச்சியா சொல்ல முடியாது, இயேசுவை சந்திக்க அவளுக்கு ஒரு வாய்ப்பு உண்டானது. கிணற்றின் அருகே அமர்ந்திருந்த இயேசு அவளை பார்த்த உடனே அவளுக்கு இயேசு மேலே ஒரு ஆச்சரியம். ஆனால் அதே நேரத்தில் அந்த இடத்துல இயேசுவை சந்திப்பது அவள் எதிர்பாராத ஒன்று. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், அவளை சந்திப்பதை நிமித்தம் அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் அவளுடைய வாழ்வையும் அந்த ஊரையும் மாற்றுவது இயேசுடைய திட்டம். கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் எதையும் எதேச்சியாக செய்யறதில்லை. கொஞ்சம் கதவு தந்து. ஆண்டவர் எதையும் எதேச்சியாக செய்கிறதில்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் சரியாக செய்கிறார், திட்டம் பண்ணி செய்கிறார். கை வைத்து ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கைகளை அசைத்து ஆண்டவர் மகிமைப்பட்டு பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்துல இவரை சந்தித்து ஆண்டவர் பேசுகிறார். அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் 21லிருந்து 24 வரைக்கும் நம்ம எல்லாம் சத்தம் உயர்த்தி வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பைபிள் படிக்க போகிறோம். நீங்கள் படிக்க தெரியல சொன்னாலும் நாங்கள் சொல்கிறது நீங்கள் என்ன செய்யணும், என் கூட சேர்ந்து சத்தமாக அதை என்ன செய்யணும், வாசிக்கணும். ராமி சொல்லி பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து, ஸ்திரீயே, இயேசு, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 22வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த சகோதரியை பார்த்து இயேசு சொல்றார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். இன்னைக்கு சபையில் வருகிற ஒரு கூட்டம் ஆண்டவர் யாருன்றதை அறியாம வந்து ஏதோ ஆராதிச்சுட்டு போனோம், அன்னைக்கு போகணுன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிடுவாங்க. நீங்க யாரை தொழுது கொள்றீங்க? அறிந்திருக்கிறவரை தொழுது கொள்றீங்களா? அறியாத ஆண்டவரை தொழுது கொள்றீங்களா? ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியுமாங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்கள, முகத்தை பார்த்து அசைங்களேன். உங்க ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவரை அறிந்திருக்கிறீங்களா? அறிந்திருந்தா ரொம்ப உற்சாகமாகவே காணப்படுவோம். அறிந்திருந்தா அவன் சும்மா சாதாரணமாக உட்காந்து ஆராதிக்க மாட்டோம், விடுதலையோடு ஆராதிப்போம். அறிந்து
அவர் வந்தது தாவீதின் வம்சம். ஆமென். அப்படியானால் ரட்சிப்பு யூதர் மூலமாய் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை தர வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய திட்டம். ஒரு வார்த்தையை வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 9வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 9:4-5 வசனங்களை கவனிக்கும் போது டக்குன்னு வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவீகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனை, வாக்குத்தத்தங்கள், பிதாக்கள், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும், இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பாருங்க, அவங்க ஆராதனை என்பது, ரட்சிப்பு என்பது இஸ்ரவேலர் மூலமாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்புவது அவருடைய திட்டமாயிருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இங்க சொல்றார், புத்திர சுவீகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனை, வாக்குத்தத்தம், பிதாக்கள், கிறிஸ்து எல்லாமே இஸ்ரவேலை அடிப்படையாக கொண்டு ஆண்டவர் திட்டம் பண்ணி இந்த பூமிக்கு ரட்சிப்பை தந்தார். கை தட்டி தோத்திரம் பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஏனால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்கிறதை இயேசு அங்கே ஆமோதிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். 23 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 23, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம், சொல்லுங்க, தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி என்ன செய்யறாரா? பிதாவானவர் விரும்புகிறார். இயேசு வாழ்ந்த காலத்தில், இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் சொல்கிறார், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். அது வந்துருச்சா? வந்துருச்சு. அல்லேலூயா. கையை சேர்த்து சொல்லுங்களேன். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அதைத்தான் 21 வசனத்திலையும் பார்க்கிறோம். நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையில் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அம்மா என்ன நினைச்சிட்டு இருந்தது? மலையில எங்க பிதாக்கள்லாம் தொழுது கொண்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க எருசலேம்லன்றீங்க. ஆண்டவர் சொன்னார், மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆராதனை என்பது ஆண்டவர் லிமிட் பண்ணல. அந்த ஆராதனை என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமாக இருந்தது. அது அந்த முற்பிதாக்கள் ஆண்டவரை அப்பப்போ பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். ஆனால் அதோடு நிற்பாட்டில் இயேசுவின் அந்த முதல் வருகைக்கு பின்பாக ஆண்டவர் இந்த ஆராதனையை உலக ரீதியிலான ஆராதனையை மாற்றினார். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பல நேரங்கள் மாறுது. அமெரிக்காவில் அப்படியே தலைகீழ நமக்கு அவங்களுக்கு மாற்றம் இருக்குது. மற்ற நாடுகளில் நேர மாற்றம் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் அந்தந்த நேரங்களிலே சபைகளிலே கூடி மக்களை ஆராதிக்கிறார். அல்லேலூயா. சீன தேசத்தில் அண்டர் கிரவுண்ட் சபைகள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இராணுவத்துக்கு பயந்து இப்படி கட்டிடங்களில் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலே ஆங்காங்கே அண்டர் கிரவுண்ட்ல அவர் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். எங்கேயாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் உடனே இராணுவமாக போகுது. அது போகும்போது ஆண்டவர் இராணுவத்தினுடைய கண்களுக்கு அந்த ஆராதனையை கர்த்தர் மறைக்கிறார். விடுதலையாக கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அந்த தேசத்தில் எழுப்புதல் பரவி கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா இடங்களிலும் நடக்கிற ஆராதனைகளுக்காக கைகளை அசைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணலாமே, தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. உலகளாவிய ஆராதனை. This worship is not a limited one. It is a universal worship. Hallelujah. அகில உலக ஆராதனை. வாசிங்களே வசனங்களே. சங்கீதம் 22வது சங்கீதம் 27 28 வசனங்களை பாருங்க. சங்கீதம் 22 27 28. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் ஒரு சமூகத்தில் தொழுது
பிலிப்பியர் 2:9-11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். யாராவது உட்கார்ந்துருக்கிற நீங்க யாரும் நீங்க சாமியை கூப்பிட்டுங்க, நீங்க அங்க போங்க பரவாயில்ல, நீங்க அதை செய்ய சொல்லாதீங்க. ஏன்னா இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான சொல்லுங்க. இயேசுவின் நாமம், அவருடைய நாமத்துக்கு முன்னாடி வானோ, எல்லாரும் சொல்லுங்க, வானோ பூதலத்தோ பூமியின் கீழானவருடைய எல்லாருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கு நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை சொல்லுங்க. ரெண்டு கையை வைத்து ஒரு கையை வைத்து எல்லா கையை செஞ்சு சொல்லுங்க. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான ஆமென். சொல்ல முடியலையா? நான் நல்லா சொல்லுவேன். அல்லேலூயா. நான் பார்த்ததுலேயே இயேசுவை போல யாரும் இல்லை, எந்த தெய்வமும் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கை வைத்து பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து ஏசாமி நாமம், ஏசாமி நாமம் தெரியுதா? இயேசுவை அறிந்திருக்கிறீங்களா? இயேசுவை அறிந்திருக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்க, இன்னும் கொஞ்சம் பைபிளை வாசிங்க, இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் அறிந்து கொள்ள ஒரு முயற்சி எடுங்க. ஆண்டவர் அறிந்து கொள்ளுங்க. அப்படியே உட்கார்ந்துருக்காதீங்க, யாரையும் பார்த்து சமரசம் பண்ணாதீங்க. நீ போய் அதே கும்பிடு, அந்த சாமியை கும்பிடு, ஓ செய்ய சொல்லாதீங்க. இயேசுவை தவிர வேற தெய்வம் இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் என்ன இல்லை? சொல்லுங்க. இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் எங்கும் பூமியிலேயும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே எல்லாமே வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கை வைத்து எல்லாம் உலகம் முழுசும் ஆமென் அல்லேலூயா இயேசுவை தொழுது கொள்கிறார்கள். மெய் தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள், படைத்த தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள். ஆமென். ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். இயேசு மறுபடியும் வரப்போகிறார். இந்த பூமியில ஆராதிக்கிற தம்முடையவர்களை நம்மோடு இருக்கும்படி அழைத்து செல்ல வரப்போகிறார். இன்னொரு முறை கை தட்டி தோத்திரம் பண்ணி ஆண்டவரை இந்த ஆராதனை ஈவன முடியலங்க. ஆராதனை இந்த உலகம் பூரா நடக்குது. கத்திரத்தில் போகும்போது நம்மள என்ன செய்ய போறோம்? அங்கேயும் போய் கத்திர ஆராதிக்க போறோம். இங்க நல்லா ஆராதிச்சீங்கன்னா அங்க நம்மளை கூட்டு போய் ஆராதிக்க வைப்பார். இங்க ஆராதிக்காம தூங்கி உட்கார்ந்தீங்க, கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தீங்க, அப்படியே தலையை அசைச்சிங்க, இங்கே ஆண்டவர் விட்டு போடுவார். இங்கே உட்கார்ந்துருமா, இங்கே பத்திரமா உட்கார்ந்து விட்டு போயிடும். என்னையும் உங்களையும் ஆண்டவர் அங்கே அவர் சமூகத்திலே ஆராதிக்க அழைத்து செல்ல இயேசு வரப்போகிறார். சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. பக்தன் பாடுறான். நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானமீதிலே என் மன்னன் வருவான், மகிமையோடு எனக்கு நல்ல அருமையான ஃப்ரெண்டு தாவீது ராஜா. அவர் எழுதினது பாட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கேசட் வெளியிடும் போது அழைச்சிருந்தார். போய் பார்த்து அவங்க எல்லாம் 5 குட்டீஸ் 5 குழந்தைகள் பாவம் கொள்ளத்தூர் மலை பிரதேசத்தில் சாராய வியாபாரியாக இருக்கு. ஆண்டவர் தொட்டு பாட்டு மேலே பாட்டு எழுதி இன்னைக்கு பல கேசட்டை போடுறேன். அந்த அருமையான கர்த்தருடைய தாசனுடைய இந்த பாட்டுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கை உயர்த்தி ஆண்டவர் தோற்றலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆராதனை என்பது ஒரு எல்லையில் அல்ல. இந்த ஆராதனை என்பது உலகளாவிய ஆராதனை. உலகம் முழுவதும் மெய் தெய்வமாக இயேசுவை ஆராதிக்கிறார்கள். ஒரு முறை கூட கை தட்டி தோத்திரம் பண்ணி தேவன் 24 வசனம் 4:24 யோவான். தேவன் ஆவியாயிருக்கிறார். God is spirit. தேவன் ஆவியாயிருக்கிறார். சொல்லுங்க. தேவன் 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்படியானால் ஆவியானவர் என்கிற அந்த வார்த்தை திரியேக தேவனுக்கு அது பொருந்தும். ஆமென். அது தேவனுடைய தன்மை. திரியேக தேவனுடைய தன்மை என்ன? தேவன் ஆவியா இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆவியானவர். சொல்லுங்க ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்களேன் ஆவியானவர். அல்லேலூயா. இந்த ஆவியானவரை தொழுது கொள்ளும் போது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் ஒரு இடத்துல அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரம் செஞ்சிருவாங்க. ஆண்டவர் எங்க போக சொல்றாரோ அங்க போய் என்ன செய்யணும்? ஜனங்கள் ஆராதிக்கணும், காணிக்கை செலுத்தணும், பலி செலுத்தணும். இதெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்துக்கு ஜனங்கள் போய் ஆராதிக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு முறையிலே கர்த்தருக்கு கற்பித்த விதங்கள் என்ன? ஆண்டவரை ஆராதிக்கும் போது எந்த இடத்துக்கு போறேன் என்பது முக்கியம் அல்ல. ஆண்டவரை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆவியோடு உண்மையோடு, சொல்லுங்க ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. To worship God who is spirit, we must worship with our spirit. நம்முடைய ஆவியோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். நல்லா கவனிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் வித்தியாசத்தை பாருங்க. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு. சொல்லுங்க ஆவியோடு. இந்த ஒரு பதத்தை தியானிக்க போறோம். ஆவியோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும். கை வைத்து ஆவியோடு சொல்லுங்க. பக்கம் வாய்த்திருந்து அவர் ஆவியா இருக்கிறார். நான் ஏன் ஆவியில, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஏன் ஆவியில நான் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இந்த சகோதரி, இந்த 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 சமாரிய ஸ்திரீக்கு ஆவியோட தொழுது கொள்றதை பத்தி அவளுக்கு தெரியாது. ஆமா தானே? தண்ணி எடுக்க வந்தா, அவ்வளவுதான். அங்க மாட்டின ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் அவளை சந்தித்த போது இந்த விஷயத்தை சொல்றாரு. அவளுக்கு என்ன தெரியாது? ஆவினா என்ன, உண்மைனா என்ன என்பது அவளுக்கு தெரியாது. ஆமா தானே? சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 10ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் பாருங்க. 4 யோவான் 4:10. நீ தேவனுடைய ஈவையும் தாவீதுக்கு தாயினிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாய். ஆனால் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு 14ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிங்க. 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். அல்லேலூயா. இயேசு இடத்துல ஜீவ தண்ணீரை பற்றி பேசுகிறார். ஜீவ தண்ணீர். நீ கிணத்துல இருக்கிற தண்ணி எடுக்க வந்திருக்கிறமா? நான் உனக்கு சொல்ற தண்ணி இந்த கிணத்து தண்ணி இல்ல, ஜீவ தண்ணி. எத்தனை பேர் ஜீவ தண்ணீரை பெற்றிருக்கிறீங்க? உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஜீவ தண்ணீரை பெற்றவங்களை கை வைத்து தொந்தரவு பண்ணுங்க. சொல்லுங்க. கை தூக்க பார்க்க கை தூக்க மாட்டீங்களே. ஜீவ தண்ணீர் உள்ள இருக்குதா? அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊறிட்டு இருக்குதா? ஊறிட்டு வெளியே வருதா? பொங்கி வருதா? சொல்லுங்க. ஜீவ தண்ணி. ஏசு அவர்கிட்ட பேசும்போது ஜீவ தண்ணீரை பற்றி பேசுறார். அந்த ஜீவ தண்ணீர் இருக்கிறது தான் ஜீவ தண்ணீர். அப்ப எந்த நபர் இயேசுவை சொந்த ரட்சகரா ஆண்டவரா ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீரின் அனுபவத்தை அவர்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீரின் அனுபவங்களை உடையவர்கள் யாரு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய ஆவியிலே தொடப்பட்டவர்கள். அந்த தொடப்பட்ட மனம் திரும்பின ரட்சகராகி இயேசுவை ரட்சிப்போடு அடைந்து கொள்கிற மக்கள் ஆவியோடு கர்த்தரை தொழுது கொள்வார்கள். கை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, இந்த இடத்துல பேசுறார் இயேசு. ஆனா அவளுக்கு ஒன்றும் விளங்கல. ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க கவனிச்சீங்கன்னா அதுக்கு பின்னாடி பாருங்களேன். அதுக்கு பின்னாடி 25ஆம் வசனத்துல சொன்ன உடனே அவர் சொல்றா, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று. அவர் வரும்போது எல்லாத்தையும் நமக்கு சொல்லுவார்னு சொன்ன உடனே இயேசு சொல்றார், உன் கூட பேசுகிற நானே. ஆமென் சொல்லுங்களேன். நான் தாமா ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவரு. நான் தாமா ஆவியோடு தொழுது கொள்கிற தொழுகையை நான் விரும்புகிறவரு. அந்த தொழுகையை செய்யும்படி உதவி செய்கிறவர் நான் தான் சொன்ன உடனே சீசர்கள் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. சாப்பாடு வாங்க போன சீசர்கள் வந்த உடனே என்ன செய்யறா? 28ஆம் வசனம், தன்
குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ? அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். கைத்தட்டி தோற்றப்பட மக்கள் கைத்தட்டி எல்லாரும் கைகளை தட்டி கண்ணை முடிச்சு கண்ணை தோற்றப்படணும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஜீவ தண்ணீரின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டால், இயேசுவோடு சந்திப்பை பெற்றால், இனி பாவம் செய்வாளா? போய் உன் புருஷனை கூப்பிட்டு வான்றார் இயேசு. அவன் என்ன சொன்னான்? எனக்கு புருஷன் இல்லை, அம்மா இந்த கதை உரியா அப்படின்னு இயேசு என்ன செய்கிறார்? உனக்கு இதுவரைக்கும் 5 புருஷன் இருந்துருக்குறாங்கம்மா, இப்போ என்ன சொல்கிற? 5வது காரன் அவன் புருஷன் இல்லை, நீ சொன்னது உண்மைத்தான். நாங்கள் ஆண்டவர் அவளை கடிந்து கொள்ளாமல் திட்டாமல் இப்படி மோசமாக வாழ்ந்தேன்னு அவளை சொன்னாரா? இல்லை, இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னான். இப்படி பாருங்க, ஆண்டவர் எப்படி தோற்றப்படுறார் பாருங்க, எப்படி ஆண்டவர் ஒரு நபரை சந்திக்கிறார் பாருங்க. இப்போ இவன் என்ன செய்யறா? குடத்தையே வச்சுட்டு ஊருக்குள்ள போய் இயேசு பற்றி சொல்றா. எல்லாரும் வர்றாங்க. அவள் வாழ்க்கையில மாற்றம் பெற்றாள், அவளுடைய ஆவியில தொடுதலை பெற்றுக் கொண்டாள், அவள் ஆவியோடு கர்த்தரை தொழுது கொள்ள கற்றுக்கொண்டாள். கைவேற்றி எல்லாரும் தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் கைவேற்றி ஆண்டவர் மகிமைப்பட்டு அல்லேலூயா. யோவான் 3:5 சொல்லுது, ஞாபகம் இருக்குதா? யோவான் 3:5. ஒருவன் ஆவி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டா, ஐயோ நம்மளை பார்த்து சொல்ல தெரியுமா? நீங்க ஆவியில பிறந்திருக்கீங்க தானே, மறுபடியும் பிறந்திருக்கீங்க தானே. நீங்க ஆண்டவர் ஆவியா இருக்கும் போது அவர் ஆவியோட தொழுது கொள்ள முடியும் தானே. நெஞ்சில கையை வச்சு சொல்ல பார்க்கலாம். நெஞ்சில கையை வச்சு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்திருக்கிற நான், ஆவியா இருக்கிற தேவனை ஆவியோடு நான் தொழுது கொள்ள முடியும். சொல்லுங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறேன்னா ஆவியோடு அவரை தொழுது கொள்ள முடியும். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, ஆவியோடு தொழுது கொள்ள, ஆவியோடு தொழுது கொள்ள. சொல்லுங்க, ஆவியோடு தொழுது கொள்ளுதல். நல்லதான் நான் நிற்கிறேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை காமிக்கிறேன். ரோமர் 1வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் கொஞ்சம் நின்று உட்காருங்க பார்க்கலாம். கண்ணை திறந்து பாருங்க. நான் உங்களை பார்த்துட்டே இருக்கிறேன். நீங்க யாரெல்லாம் கண்ணை மூடின்னு பார்த்துட்டே இருக்கிறேன். கண்ணை மூடி தியானம் பண்ணாதீங்கம்மா. கொஞ்சம் கண்ணை திறந்து வசனத்தை காதில் விழ வைங்க, வசனத்தை கேளுங்க. நீங்க வசனத்தை கொஞ்சம் உற்று பாருங்க. ரோமர் 1வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. ஜெபம் பண்ண போதெல்லாம் இடைவிடாமல், ரோம சபையாரே, உங்களை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேரிக்கிற தேவன் எனக்கு, நல்லா கவனிங்க, என் ஆவியோடு. சொல்லுங்க எல்லாரும், என் ஆவியோடு. ஆண்டவரை சேரிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது, ஆராதிக்கும் போது ஆவியோடு. சொல்லுங்க, ஆவியோடு. சொல்லுங்க, ஆவியோடு. இந்த ஆவி கர்த்தர் தந்த தீபம். இந்த ஆவியில மாற்றத்தை ஆண்டவர் தரும்போது, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் போது இந்த ஆவியோடு அவரை தொழுது கொள்ளணும். கைவேற்றி ஆவியோடு. ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. ரோமர் 8:16 இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ரோமர் 8:16, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே. நல்லா கவனிங்க, நாம் தேவனுடைய, கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். யார் சொல்றா? ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி. எல்லாரும் கை வச்சு பக்கத்து சொல்லுங்க. எல்லாரும் இடத்துல கை வச்சு, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. ஆவியானவர் என் ஆவியோட கூட சாட்சி கொடுக்கிறார். நான் சும்மா சொல்லலை. சொல்லுங்க, நான் சும்மா சொல்லலை. நான் தேவனுடைய பிள்ளை. ஆவியானவர் என் ஆவியோட கூட சாட்சி கொடு. இது சொல்ல முடியலன்னா உனக்குள்ள ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். உனக்குள்ள ஏதோ ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க, என் ஆவியானவர், நான் தேவனுடைய பிள்ளை, என் ஆவியோட சாட்சி கொடுக்கிறா. நான் தேவனுடைய பிள்ளை. நல்லா சொல்லுங்க, கை வைத்து, நான் தேவனுடைய பிள்ளை. பக்கத்தில் அடுத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நல்லா கையை பிடிச்சி கையாச்சு சொல்லுங்க, நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய ஆவியோட கூட ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆவியோட தொழுது கொள்ளுன்றதை முக்கியப்படுத்தி பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 22வது வசனம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். மறுபடியும் நீங்க எல்லாரும் நெஞ்சில கை வச்சு மறுபடியும் கூட சேர்த்து சொல்லுங்க, இயேசுவின் மேல்
நாங்களும் ஆவியினாலே. நில்லுங்க, அந்த இடத்துல நில்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் மேல் நாங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். சொல்லுங்க, அவருடைய ஆவியினாலே நாங்கள் அவருடைய குடும்பத்தில் நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோம். எங்க மூலம் தேவனுடைய ராஜ்ய விசாலம் அடைகிறது. தேவனுடைய வாசஸ்தலம் கட்டப்பட்டு வருகிறது ஆவியினாலே. சொல்லுங்க, அவருடைய ஆவியினாலே நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோம். சொல்லுங்களே, ஆமென். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறார். சொல்லுங்க, ஆவி. சொல்லுங்க, என் ஆவி கர்த்தருடைய ஆவி. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி என் ஆவி. பாருங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர். சொல்லுங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர். புருஷ மனைவி இசைந்திருக்கிறவர். பெற்றோர் பிள்ளைகள் இசைந்து. ரெண்டு கையை வைக்கணும், 2 கைக்கு ஜாயிரம் பார்க்கலாம். இசைந்திருப்பது. சொல்லுங்க, இசைந்திருப்பது. இசைந்திருப்பது. புருஷ மனைவியோட, மனைவி புருஷனோட இசைந்து இல்லைன்னா அந்த குடும்பம் கெட்டு போயிடும். பெற்றோர் பிள்ளைகள் இசைந்து இல்லைன்னா அந்த குடும்பத்தில் ஒருவன் இருக்காது. அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். அன்பானவர்களே, எப்படி குடும்பத்துக்கு இது பொருந்துமோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பொருந்தும். எல்லாரும் சொல்லுங்களேன், என்னோட நெஞ்சில கை வச்சு மறுபடியும் சொல்லுங்க. நான் கர்த்தரோடு இசைந்திருப்பேன், இசைந்திருக்கிறேன், அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிறேன், அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறேன். சொல்லுங்க, ஒரே ஆவியாயிருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்றது. சில வீட்டில் பாருங்க, புருஷ மனைவிக்குள்ள கண்ணிலே பேசுவாங்க, வேற எதுவும் சொல்லே வராது. கண்ணிலே காப்பாங்க, புரிஞ்சுக்கலாம். அப்படிதானா? புருஷர்கள் சொல்லுங்க, சகோதரிகள் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இசைவு. அங்க என்ன இருக்கும்? மாற்று கருத்து இல்லை, இசைவு. ஐயோ, சொல்லுங்களேன், குடும்பத்தை பற்றி யோசிக்காதீங்க. கர்த்தர் குடும்பத்தில் இசைவை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, இசைவு. அப்போ குடும்பத்தில் நம்ம இசைவா இருந்தா தான் சந்தோஷமா அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். அவர் ஒரு துருவம், நான் ஒரு துருவம்னு சொல்லுனா என்ன வராது? இசைவு வராது. அப்படின்னு சொல்லுங்களேன். சொல்ல புரிஞ்சவங்க கை வைத்து தோத்திரம் பண்ணுங்களேன். என் குடும்பத்தில் இசைத்திருக்கிறோம், நானும் என் மனைவி இசைத்திருக்கிறோம், நானும் என் புருஷனை இசைத்திருக்கிறோம். அப்படி சொல்றவங்க மட்டும் கையை தூக்கி நல்லா கையை அசைச்சு தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களால இசைத்து இருக்க முடியலன்னா நீங்க வம்பான ஆளுங்க, நீங்க பிரச்சனை பண்ற ஆளுங்க. நீங்க இசைத்திருந்தா நீங்க குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாக்குறாங்க. கை தட்டி தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர் அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறார். ஆமென். நம்ம எப்படி படிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆமாவா? சரீரம் என்பது தொட்டு பாருங்க. சரீரம் என்பது அன்னைக்கு ஆதாம் தவறு பண்ணதுனால உண்டான பாவத்தின் விளைவை அனுபவிக்கிற சரீரம். இது அந்த சரீரம். அதை இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது இந்த சரீரம் மாற்றப்படுது. ஆமாவா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது மனம் திரும்புகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வருது. இந்த சரீரம் ஆதாமின் சரீரம் அல்ல, கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட சரீரம். ஆதாமின் சரீரம், ஆதாமுடைய சாயல் நரகத்துக்கு போகும். ஆனா இயேசுவின் சாயல் பரலோகத்தை சுதந்தரிக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, சரீரம். ஆவி. ஆவி என்பது கத்தத்த தீபம். அப்ப இது போச்சுன்னா ஆவி போச்சுன்னா கதை முடிஞ்சிடும். அப்ப மனம் திரும்பும் போது இந்த ஆவியை கத்த தொடுகிறார். இந்த ஆவியோடு தான் கத்தரை தொழுது கொள்ளணும். முன்னாடி இருக்கிற ஆவியோடு அல்ல, முன்னாடி இருக்கிற சரீரத்தோடு அல்ல. அதே போல ஆத்துமா கத்தரை அறிகிற அறிவினாலே வளர்ந்து கத்தரை தொழுது கொள்ள வேண்டும். கை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை காமிக்கிறேன். ஆவியோடு தொழுது கொள்ளுதலை பற்றி நீங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனத்தை குறிச்சிங்க. எல்லாரும் கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை திறந்து பாருங்க. அப்போஸ்தலர் 7:55. வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும். நல்லா கவனிங்க. ஸ்தேவான்ற ஒரு மனுஷன் தனியா நிற்கிறான். இதுவரைக்கும் பிரசங்கம் பண்ணான்.
அவளை ஒரு குற்றவாளியாக நடுவில் நிறுத்தி வச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, அவள் பேசுகிறத பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் ரொம்ப கடுமையாக பேசி முடிக்கிறான். அதை முடிக்கும் போது அதெல்லாம் கேட்ட உடனே அவங்கள என்ன பண்ணாங்க? 84 வசனம், மூர்க்கம் அடைந்து, சொல்லுங்க மூர்க்கம், மூஞ்செல்லாம் வெளியே போச்சு, செக்கச்சவேலாகி போச்சு. ஆனால் இப்படி பேசுகிறாங்க. மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். நர 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 பல்லை கடிக்கிறான், எல்லாம் சேர்ந்து பல்ல கடிக்கிறான், மூஞ்செல்லாம் செவுத்து போச்சு, மூர்க்கம் அடைந்து. அந்த மாதிரி நேரத்தில் எல்லாரையும் பார்க்கும்போது கொஞ்சம் பாருங்க, நல்லா பாருங்க, அந்த மாதிரி நம்மளை சுற்றி ஆளுங்கள்னால என்ன வரும்? என்ன வரும் நமக்கு? என்ன பண்ணோம் தெரியலையே. ஏன்னா அந்த காலத்து வழக்கப்படி கல் எறிஞ்சு கொள்ளுவாங்க. குற்றவாளின்னு அவனை கொண்டு வந்து கல் எறிஞ்சு கொள்வது வழக்கம். எல்லாம் கையில் கல்லை வச்சிருக்கிறான், கல்லை வச்சு பிரசங்கம் பண்ணுறதையும் கேட்டு உட்காந்துருக்கிறான். அந்த நேரத்தில் இப்போ மூர்க்கத்தோட பார்க்குறான், பல்ல கட்சிக்கு நிற்கிறதையே இந்த ஸ்தேவான் பார்க்குறான். இப்போ தாங்க அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனா. சொல்லுங்க எல்லாரும், பரிசுத்த. நல்லா இருக்கும்போது ஆவியில் நிறைவது ஈஸிங்க. ஆனால் கடினமான நேரத்தில் ஆவியில் நிறைந்து ஆண்டவரை ஆராதிப்பது தான் அவசியமானது. அங்கேயும் அவசியம், இங்கேயும் அவசியம். நல்ல சூழ்நிலையிலும் சரி, கடினமான சூழ்நிலையும் சரி, ஆவியோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த இந்த ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்து யாரை பார்க்கிறான்? யாரை பார்க்கிறான்? தேவனுடைய மகிமை, தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் இருக்கிறதையும் கண்டு அதை அறிக்கை இடுகிறான். எல்லாரும் என்ன செய்யறாங்களா? கோபுரம் நட்டு கையில் இருக்கிற கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு மனுஷனை நடுவில் நிப்பாட்டிட்டு கல்லை தூக்கி அடிச்சா எப்படி இருக்கும்? கல்லை தூக்கி அடிக்கிறான். அவன் என்ன பண்ண தெரியுமா? முழங்கல் போட்டு, கர்த்தராகிய இயேசுவே, இவங்க பாவத்தை இவங்க மேலே சுமத்தாதீர்கள். கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள். தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார். என் ஆவியை ஏற்றுக்கொள். தொழுது கொள்ளும் போது ஆவியோடு தொழுது கொள்ளுதல். நான் முதல்ல சொன்னேன், நம்ம படைக்கப்பட்ட அந்த ஆவியில மாற்றம் வரணும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஆராதிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்களை கை வைத்து தோத்திரம் பண்ண பார்க்கலாம். அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க, நான் உண்மையாக சொல்றேன், நல்லா கை தூக்கி தோத்திரம் பண்ணுங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு நிமிஷம் அப்படியே கை தூக்கி நல்ல பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி அந்நிய பாஷையில் பேசுங்க பார்க்கலாம். அதான் கர்த்தரை தொழுது கொள்றது. அல்லேலூயா. டங்ஸ்ல பேசுங்க பார்க்கலாம், ஆவியில நிறைஞ்சி அந்நிய பாஷையில் பேசுங்க பார்க்கலாம். அந்த மைக்கை இறக்கிற எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஆவியில கர்த்தரை தொழுது கொள்வது. நம்முடைய ஆவி மாற்றப்பட்ட பின்னாடி பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஆவியானவருடைய துணை கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே. அபிஷேகம் தரலனா வாழ்க்கை ஆராய்ச்சி பாருங்க. அபிஷேகம் ஆண்டவர் தரலனா ஏதோ சில பழக்கம் நமக்குள்ள இருக்குது, அதை விட்டாதான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். நம்ம அப்படியே இருக்கலாம், ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் தரல பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படியே ஓடிடலாம், ஆனால் ஆவியின் அனுபவம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் அனுபவம் நமக்கு வேணும். எல்லாரும் ஒரு ஆவி சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 2:4 குறிச்சிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே சொல்லுங்க. ஒரு ஆவின்னு சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை திருப்புங்க. ஆவியோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும். அது ரொம்ப ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்றார். பைபிள் நமக்கு கிளியரா சொல்லுது. அதனால அபிஷேகத்தை நிராகரிக்காதீங்க. அபிஷேகம் பெறலன்னா பரவாயில்லன்னு நினைக்காதீங்க. நான் இன்னைக்கு வீட்டில் போய் கதவை சாத்திட்டு என்ன நீங்க அபிஷேகம் பண்ணாம நான் எந்திக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு என்ன செய்யுங்க? விடாக்குடியா உடும்புக்குடி ஆண்டவர்கிட்ட நில்லுங்க, உங்களை அபிஷேகிப்பார். அதை ஏனோ தானோன்னு இருந்தீங்க, அபிஷேகம் இருக்காது. இயேசு வரும்போது உங்களை கூட்டு போக மாட்டேன். அதனால காலை ஜபத்தில், இந்த உபவாச ஜபத்தில் இதை அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 14:15 பாருங்க. 14-15 வசனங்கள். எண்ணத்தினாலே நான் அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினா என் ஆவி விண்ணப்பம் பண்ணும். அதை விட்டுருங்க. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். கை வேண்டியாமே. 2ஆம் வசனத்தை பாருங்க. 14:2 அந்நிய பாஷையில் பேசுகிறவர் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினா அவன் மனுஷனிடத்தில் பேசாமல்
தேவனை ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியோடு கருத்தோடு, ஆவியோடு கருத்தோடு பாடி ஆராதிக்கணும். விண்ணப்பம் பண்ணுவது ஆவியோடு கருத்தோடு அமையும். ஆமென். அபிஷேகம் பெற்றவங்க நெஞ்சில கை வச்சு ஆண்டவரே நம்ம ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆமென். யூதா, வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகம் யூதா, ஒரே ஒரு அதிகாரம், ஆனால் அற்புதமான புஸ்தகம். யூதா 20ஆம் வசனத்தை பாருங்க. யூதா 20. உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவிக்குள் சொல்லுங்க, பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணணும், பரிசுத்தாவிக்குள் பாட்டு பாடணும், பரிசுத்தாவிக்குள் கர்த்தரை ஆராதிக்கணும், பரிசுத்தாவியானவருடைய துணையை கொண்டு ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கைகளை அசைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. ஆவியோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும். சொல்லுங்க, ஆவியோடு. நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின ஆவியோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும். இரண்டாவது, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால நிரம்பி ஆவியிலே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டதுனால, ஏன்னா ஒரு சபையுடைய உபதேசம் என்னன்னா, நீ ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவர் வந்துடுறாரு, நீ அபிஷேகம் பெறணும்னு அவசியம் இல்லை, அந்நிய பாஷையில பேசணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு சாரா இதை டூப்ளிகேட் ஆகும். இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த ரட்சிக்கப்பட்ட ஆவியோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். இரண்டாவது, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமாவா? அதுல ஒருத்தர் தொட்டு சொல்லுங்க. ஆவியோடு தொழுது கொள்ள. தேவன் ஆவியாக இருக்கிறார். நாம நம்முடைய ஆவியில மாற்றப்பட்ட நிலைமையில, ரட்சிக்கப்பட்ட நிலைமையில, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற நிலைமையிலே அவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். கை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவாலே. கைகளை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாமே. அப்ப தொழுது கொள்ளுதலிலே ஆவியோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். இரண்டாவது, அதுல இருக்கிற இன்னொரு சத்தியம் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, உண்மையோடு. பக்கத்தில் மறுபடியும் கையை கொடுத்து ஆவியோடு, உண்மையோடு, ஆவியாய் இருக்கிற தேவன் தொழுது கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ஆவியோடு, மாற்றப்பட்ட ஆவி, அபிஷேகம் பெற்ற பரிசுத்தாவியின் துணையோடு ஆவியாய் இருக்கிற தேவனை தொழுது கொள்ளணும். இரண்டாவது, உண்மையோடு. எல்லாரும் சொல்லுங்க, உண்மையோடு. உங்களுக்கு யோவான் 8:32 தெரியும் தானே? யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்பது, உண்மை என்பது ஆங்கிலத்தில் எல்லாம் ஒண்ணுதான், தமிழ்ல ரெண்டும் ஒண்ணுதான். சத்தியம், உண்மை. சொல்லுங்க, உண்மை. ட்ரூத் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுறதை பார்க்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. சொல்லுங்க, சத்தியம். பைபிளை உயர்த்தி காமிங்க. ஆராதனையில ஒரு பகுதி சத்தியம். இந்த பைபிளை அறிஞ்சாதான் நமக்கு விடுதலை உண்டு. சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள். 1ஆவது அதிகாரம், யோவான் 1 அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 17ஆவது வசனம், நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. சொல்லுங்க, கிருபை, சத்தியம், இயேசு மூலமா. நல்லா கை வைத்து இயேசுவின் மூலமா. 14ஆம் வசனம் பாருங்க. 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கை வைத்து. இயேசு யாரு? 6 படி. நானே வழி, சத்தியம், ஜீவன். எல்லாரும் கை வைத்து சத்தியம். உண்மையோட ஆராதிக்கணும்னு சொல்லுது இல்லை, அது கொஞ்சம் நான் விளக்குறேன், நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். சத்தியம், இயேசுதான் சத்தியம். அதனால அந்த உண்மை என்பது இயேசுவை தான் புரிந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே 1 அதிகாரத்துல 29 33 வரைக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து சத்தமா வாசிக்க போறோம். யோவான் 1 29 33 வரைக்கும். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி,
பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டே. புறா சொல்லுங்க எல்லாரும். புறா 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 ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இவர் மேல் தங்கினார். இயேசு இந்த உலகத்தில் வந்த போது அவருக்கு பேர் என்ன? தேவ ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க தேவ, சொல்லுங்க ஆட்டுக்குட்டி, சொல்லுங்க புறா. அவருடைய தன்மையை பாருங்க. ஆண்டவர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தார். ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க ஆண்டவர் தேவ ஆட்டுக்குட்டியாக எதுக்கு எதுக்கு? அது முன்னாடி எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்தணும். ஏதாவது பாவம் செஞ்சா ஆட்டை தூக்கி வரணும், புறாவை தூக்கி வரணும், மாட்டை இழுத்து வரணும், சபையில வந்து பலி செலுத்தணும். ஆனா இயேசுவாகிய தேவ ஆட்டுக்குட்டி இந்த சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சொல்லுங்களேன், நிலவை வைத்து சொல்லுங்களேன். என் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே. சொல்லுங்க, சொல்லுங்க தேவ ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு நான் நீங்களும் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு புறாவை கையில கொண்டு வந்து ஒரு மாட்டை கொண்டு வந்து பலி செலுத்துற ஒரு நிலைமை இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா இதெல்லாம் அவசியம் அப்படி இயேசுவே எல்லாருடைய பாவத்தை தன்மையிலே போட்டுக்கொண்டு தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஆமென். சிலுவையில் இயேசு அறையும் போது, இயேசு அறையப்பட்ட போது எல்லாருடைய பாவங்களையும் தன்மையிலே போட்டுக்கொண்டார். அவர் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தார். பாவத்தை இவ்வளவு சேர்ந்து சொல்லுங்களேன். பாவத்தை, சாபத்தை, நோயை, வியாதியை எல்லாத்தையும் இயேசு தன்மையிலே போட்டுக்கொண்டார். கை தட்டி தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல கையை தட்டுங்களேன். அவர் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே இறங்கி எதுக்கு? அவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அனுபவத்துக்குள்ளே போனார். ஆமென். ஆவியானவருடைய அந்த அனுபவத்தை இயேசு பரலோகத்துக்கு ஏறி போகும்போது என்ன சொன்னார்? நான் போகிறேன், நான் போவேனே ஆகி பரிசுத்த ஆவியானவரை இடத்திற்கு அனுப்புவேன். ஆமென். இயேசு நினைச்சார் அந்த அனுபவத்தோடு ஆவியானவரை அனுப்பி தந்தார். கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அதே போல இன்னொரு வார்த்தை பாருங்க. ஒன்று என்ன சொன்னேன்? தேவ, சொல்லுங்க தேவ, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, எல்லாரும் சொல்லுங்களேன். நீ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றதற்கு அடையாளமாய் புறாவை போல ஆவியானவர் அவர் மேல் இறங்கி தங்கினார். அல்லேலூயா. மூணாவது இன்னொரு வார்த்தை பாருங்க. யோவான் 3:14 பாருங்க. நான் சத்தியத்தை உங்களுக்கு விளக்குறேன். யோவான் 3:14 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். சர்ப்பம், எல்லாரும் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சர்ப்பம் பிடிக்கும்? சர்ப்பம் பிடிக்குமா அவனுக்கு? ஜெபத்துக்கு வர்றாங்க, சொல்றாங்க என் வீட்டில் சர்ப்பம் வந்துச்சிங்க பார்த்துக்கன்றாங்க. சர்ப்பம் ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் சர்ப்பம் தான் எங்கே வந்துச்சு? எங்கே வந்துச்சு? ஏதேன் தோட்டத்துக்கு வந்துச்சு. அங்கே என்ன பண்ணுச்சு? அங்கே ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற முடியாதபடி ஆதாமி ஏவாளையும் கெடுத்து போட்டுச்சு. ஆமாவா? சொல்லுங்க சர்ப்பம். அப்புறம் என்னாகும் 21வது அப்படிங்க. அதனால் இந்த சம்பவத்தை பார்க்க நீங்கள் வீட்டில் வாசிங்க. என்னாகும் 21:4-9. அங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாதம் வருது. அப்போ வாதம் வரும்போது அங்கே சர்ப்பம் வந்து என்ன செய்யுது? எல்லாரையும் கொத்தி போடுது. நிறைய பேர் செத்து போறாங்க. செத்து போன போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை மரத்தில் தூக்கி வை. எவெல்லாம் இந்த சர்ப்பம் கடிக்குதோ அவெல்லாம் என்ன செய்யணும்? அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து அவன் என்ன செய்வான்? பிழைச்சிக்குவான். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த சர்ப்பம் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. வனாந்தரத்துல மோசேயினாலே சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல. எல்லாரும் சொல்லுங்க போல. அன்னைக்கு சர்ப்பம், அந்த வெண்கல சர்ப்பம் அந்த உருவத்தை பார்த்து அங்கே ரியல் சர்ப்பம் கடிக்கப்பட்ட எவனோ இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தானா சுகமாயிடுவான். இது ஏன்னா ஆண்டவர் கொடுத்த முறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போல சிலுவையில நமக்காக மனுஷகுமாரனாகிய இயேசு அவர் என்ன செஞ்சார்? அவரை விசுவாசிக்கிறவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் என்ன செய்ய
எடுத்துக் கொண்டார் சர்ப்பத்தை போல. ஏன்னா இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற முறைமைகளை அதை லிட்டரலா புரிய வைக்க இயேசு அனுபவத்தில் வந்தார் என்பதை தெளிவுபடுத்த இங்கே ஆண்டவர் நம்முடைய தாசர்களை கொண்டு அதை எழுதுகிறார். மூணாவது சர்ப்பம் எப்படி தூக்கி வைக்கப்பட்டு அதை பார்த்தவெல்லாம் எப்படி பழிச்சுக்கிறான், அது போல இயேசுவை சிலுவையை உயர்த்தப்பட்ட இயேசுவை இப்ப நோக்கி பார்த்தா என்ன செய்ய முடியும்? விளைக்க முடியும். கை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களே. அல்லேலூயா. நல்ல கைகளை சென்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனத்தை. 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தா சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். சத்தியம் நாங்க என்ன இருக்குது? பொய். உண்மை நாங்க என்ன இருக்குது? பொய். சொல்லுங்க. உண்மை பொய், சத்தியம் பொய். சொல்லுங்க. பொய். நீங்க சொல்றீங்க, நானும் நீங்களும் சொல்றோம், நான் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா இன்னும் இருள நடந்தா, பாவத்துல வாழ்ந்தா நம்ம யாரு? பொய் சொல்றவங்க. சொல்லுங்க. பொய் சொல்றவங்க. சொல்லுங்களேன். பொய். எபேசியர் 4:25 பாருங்க. எபேசியர் 4:25 அதான் வசனம் சொல்லும். எபேசியர் 4:25 அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவர்களாக இருக்கிறபடியா பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் கை வைத்து பார்க்கலாம். இயேசு மெய்யானவர், இயேசு சத்தியமானவர். அவரை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் பொய் வேணாம். பொய். ஐயோ சொல்லுங்களேன். பொய் வேணும்ன்றவங்க கை தூக்க பார்க்கலாம். பொய் வேணும். பொய் வேணாம். நல்லா கை சொல்லுங்க. பொய் வேணாம். வீட்டில் பொய் பேசாதீங்க, வேலை ஸ்தலத்தில் பொய் பேசாதீங்க, எங்கேயும் பொய் பேசாதீங்க. ஆதி சபையில் பாருங்களேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த உதாரணத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 5:3. அப்போஸ்தலர் 5:3 இயேசுவை நோக்கி சொல்லுங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பொய். ஆதி சபையில நடிப்பு. இந்த அனனியாவும் சப்பீராலும் நிலத்தை வித்தார். நிறைய இடத்துல அங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க? எடுத்து வித்துட்டார். அப்போஸ்தலருடைய பாதத்துல, ஆலயத்துல கர்த்தருடைய பாதத்துல வைக்கிறார். அப்படி வைக்கிறத பார்த்த இந்த அனனியாவும் சப்பீராலும் நம்மளும் அப்படி செய்யணும். ஆனா நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு என்ன செய்வோம்? இப்படிதான் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தான் இந்த அனனியா. இதை பார்த்த பேதுரு, அவனுக்குள்ள என்ன இருந்தது? ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருந்ததுனால ஆள் எப்படி வந்திருக்கிறாரு? வீட்டில் கொஞ்சம் பதுக்கி வச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு? இப்போ நாங்கள் வித்தது இவ்வளவுதான், இவ்வளோத்தையும் கொண்டு வந்துட்டோம். அதைத்தான் பார்த்த பேதுரு நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. தேவனுடைய பிள்ளைகளை எந்த இடத்துலையும் பொய் சொல்லாதீங்க. சின்ன பொய், பெரிய பொய், சும்மா சாதாரண பொய், எந்த பொய்யும் பொய் தான். சத்தியம் உள்ளவரை நம்ம ஆராதிக்கிறதுனால பொய்க்கு வேலை இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிறோம். யார் ஆராதிக்கிறோம்? சத்தியம் உள்ளவர் ஆராதிக்கிறோம், உண்மை உள்ளவர் ஆராதிக்கணும். அங்க இங்க எதையாவது சொல்லிட்டு நீங்க உண்மையான ஆண்டவர் ஆராதிக்கிற ஆளா இருந்தா அந்த பொய் சொல்லும் போது, பொய் சொன்ன பிறகு உங்க ஆவி உங்களை உறுத்தும். நான் சொல்ற கொஞ்சம் மட்டும் அமைச்சர் அந்த ஆவி உறுத்தும் போது என்ன செஞ்சிருந்தோம்? ஆண்டுகிட்ட போய்ப்பா, பேசிவிட்டப்பா, தெரியாம சொல்லிட்டப்பா, மன்னிச்சுக்கப்பா, சொல்லவே மாட்டப்பா, ஒப்பு கொடுத்து தான் தப்பிச்சோம். அந்த பொய்யை ஆண்டுகிட்ட சொல்லாம மறைச்சோம். இன்னொரு பெரிய பொய்யை சொல்லுவோம். பொய் மேல பொய் சொல்லுவோம். நம்ம யாரா மாறிடுவோம்? பொய்க்காரங்களா மாறி ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, பைபிளை வாசிக்க முடியாது, ஒன்றும் விளங்காது, எல்லாத்தையும் இழந்துடுவோம். மெய் தெய்வத்தை ஆராதிக்கிற, சத்தியமான தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பொய்யை களைந்து மற்றவங்களோட என்ன பேசணும்? சொல்லுங்களேன். என்ன பேசணும்? மறுபடியும் சொல்லுங்களேன். என்ன பேசணும்? சத்தியம். சொல்லுங்க எல்லாரும். சத்தியம். ஆவியோடு, சத்தியத்தோடு அல்லது உண்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ளும். சொல்லுங்க பாருங்க. தேவன் ஆவியாயிரு.
அவரை தொழுது கொள்கிறோம். ஆவியாய்